வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவன் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறான். ஸோ இதை ஹீ பிலீவ்ஸ் எவ்ரி ஒன் பிளைண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஹீ ட்ரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பிலீவ்ஸ் பதில் ட்ரஸ்ட் எவ்ரி ஒன் பிளைண்ட்லி ஆர் ஹீ பிலீவ்ஸ் எவ்ரி ஒன் பிளைண்ட்லி அப்படின்னா பிளைண்ட்லின்னா கண்மூடித்தனமாக நம்புறது. அவள் நேற்று சமையலறை சுத்தம் செய்தாள். இப்படி இவ்வளோ வாய் பேசுறாளே, அவன் நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும் போது அவன் நேற்று கிச்சன் கிளீன் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை ஷி கிளீன்டு த கிச்சன் எஸ்டர்டே. ஷி கிளீன்டு த கிச்சன் அப்படின்னா கிச்சனை சுத்தம் செஞ்சா. எப்போ? எஸ்டர்டே, நேற்று. ஸோ ஷி கிளீன்டு த கிச்சன் எஸ்டர்டே அப்படின்னா அவன் நேற்று கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உண்மையில் இல்லை. நீ சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்கறது. அப்படி இல்லைன்னா உண்மையாவே அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உண்மையா அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை, உண்மையில் இல்லை அப்படிங்கிறத நாட் ரியலி அப்படின்னா அது உண்மையா இல்லை, உண்மையா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்றத நாட் ரியலி அப்படின்னு மீன் பண்ணி சொல்லலாம். ஸோ நாட் ரியலினா என்னன்னா உண்மையா இல்லை, ரியலி அப்படின்னா உண்மையா, நாட் ரியலினா உண்மையா இல்லை. உனக்கு வேறு என்ன வேண்டும்? உனக்கு வேறு என்ன வேண்டும்? ஸோ என்ன அப்படிங்கிறத வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். டு யூ வாண்ட்னா உனக்கு என்ன வேணும். வாட் எல்ஸ்னா வேற என்ன வேணும். வாட் எல்ஸ் வேறு என்ன. வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேறு என்ன வேண்டும். ஸோ வாட் எல்ஸ், ஹூ எல்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நான் திருமணம் செய்து கொண்டேன். ஸோ இது ஒரு லவ்ட் கப்புள்ஸ்க்கு, அதாவது லவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் செட் ஆகும். நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படிங்கிறது ஐ காட் மேரிட். ஐ மீன் தப்பா சொல்லலை. இதெல்லாம் கண்டிப்பா டிவிஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்றத ஐ காட் மேரிட்னு சொல்லுவோம். தண்ணீர் கொண்டு வர மறந்து விடாதே. ஸோ மேலே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கவங்க கிட்ட சொல்லுவாங்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கொண்டு வர மறந்துடாத அப்படிங்கிறத டோன்ட் ஃபோர்கெட் டு பிரிங் வாட்டர். ஃபோர்கெட் டு பிரிங் வாட்டர் அப்படின்னா தண்ணி கொண்டு வரதுக்கு நீ மறந்துடாத அப்படின்னு சொல்றத டோன்ட் ஃபோர்கெட் அப்படின்னா மறந்து விடாதே. டு பிரிங் வாட்டர்னா தண்ணி கொண்டு வரதுக்கு. நான் இதை வாங்க விரும்புகிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை வாங்கணும்னு ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். இதெல்லாம் ஐ வானா பை திஸ். அதாவது வானா அப்படின்னா என்னன்னா வாண்ட் டு அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் டு பை திஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ வாண்ட் டு அப்படின்னு இருக்கிறது தான் ஷார்ட்டா வானா அப்படின்னு சொல்லுவோம். கோ டு அப்படிங்கிறத கோனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் இங்கிலீஷ்ல ஒரு ஷார்ட் சென்டென்சஸ் மாதிரி, ஷார்ட் வேர்ட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? எனக்கு டீ பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னா எனக்கு டீ பிடிக்காது. எனக்கு டீ, ஐ டோன்ட் லைக் காஃபி, ஐ டோன்ட் லைக் பிஸா, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ பிஸா அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷனில் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரி வருதோ ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனாக இருந்தாலும் ரொம்ப மஸ்ட் ஃபார் இங்கிலீஷ். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்லாம் நமக்கு நிறைய சென்டென்சஸ், ஆல்மோஸ்ட் எல்லா சென்டென்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டே டியூன்.